அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐடாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன்னா என்ன? ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க. அதை பிரித்து அது என்ன வகை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் சென்டென்ஸ் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் தெரியறதுக்கு முன்னால் சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்ன, அட்ஜங்க்ட்னா என்ன, எதுக்கு என்ன வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக என்ன சென்டென்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் அதை பிரித்து எழுதிட முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்வி பேட்டர்ன், எஸ் ப்ளஸ் வி பேட்டர்ன் சொல்லுவோம், இல்லை எஸ்வி பேட்டர்ன் எப்படின்னாலும் சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங். எப்பயுமே ஒரு கிவன் சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் வர்றது அது ஒரு நபராக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், அல்லது இடமாக இருக்கலாம். அது தொடர்புடையதாக கூறப்பட்டிருக்கும் எந்த ஒரு வேர்டுமே அதுதான் சப்ஜெக்ட். அப்போ ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் வருது, இங்கே த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வருது, அது சப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு அடுத்து வர்றது வேர்பு, இங்கே ஆர் பிளேயிங்கிறது வேர்பு. அப்போ த ஸ்டூடெண்ட்ங்கிறது நபர், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த நபர் செய்கிற செயலை குறிக்கிறது தான் வேர்பு. அப்போ ஃபர்ஸ்ட் வர்றது சப்ஜெக்டு, செகண்ட் வர்றது வேர்பு. அப்போ இது எஸ்வி பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் கீழே சப்ஜெக்டு கீழே கொடுத்துருக்கேன். அது நபராக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது இடமா இருக்கலாம். வேர்பு ஒரு செயல், ஒரு வேலையை குறிச்சதுன்னா அந்த வேர்டு தான் வேர்பு. சப்ஜெக்டுக்கு அடுத்து வர்றது வேர்பு. அடுத்த பட்டன் எஸ்விஓ பட்டன். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன நம்ம எடுத்துருக்கோம்னா, ஐ பாட் அ பென். ஐங்கிறது சப்ஜெக்ட், சப்ஜெக்டுக்கு அடுத்து வர்ற பாட்டுங்கிற வேர்டு வேர்பு. என்ன வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பென் வாங்கினேன்னு வருது. அப்போ என்ன, எதை, யாரை அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டுக்கு எது ஆன்சராக வருதோ அதுதான் ஆப்ஜெக்ட். அப்போ இங்கே ஐ பாட் அ பென், நான் என்ன வாங்கினேன், பேனா வாங்கினேன். அந்த அந்த என்னங்கிறதுக்கு ஆன்சர் வருதுல்ல, அதுதான் ஆப்ஜெக்ட் ஓ. அப்போ நம்ம இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஐ சப்ஜெக்ட், பாட் வி, ஐ சப்ஜெக்ட், பாட் வேர்பு, பெண்ணுங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ இதுலேயே நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஆப்ஜெக்டில், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா எஸ்வி ஐஓடிஓ அப்படின்னு சொல்லுவோம். ஐஓனா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டிஓனா டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ நமக்கு தெரியும் ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் வர்றது சப்ஜெக்ட், செகண்ட் வர்றது வேர்பு. அந்த வேர்புக்கு அடுத்து மீ, அஸ், ஹிம், ஹர், தெம், அதாவது எனக்கு, எங்களுக்கு, அவனுக்கு, இல்லை அவளுக்கு, அவர்களுக்கு, இந்த மாதிரி அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இப்போ இந்த சென்டென்ஸில் ஐ கேவ் ஹிம் அ பென், நான் அவனுக்கு பேனா கொடுத்தேன். அப்போ ஹிம் வர்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன கொடுத்தேங்கிறதுக்கு என்ன ஆன்சர் வருது, பென்னு, அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ யாருக்குங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேர்டு வரும் இல்லையா, அந்த வேர்டு அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்டுடைய ஒரு ஆன்சர். அப்போ ஹியர் ஐ கேவ் ஹிம் அ பென், ஐங்கிறது சப்ஜெக்ட், கேவ்ங்கிறது வேர்பு, தென் ஹிம்ங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் பென். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்னென்ன வரலாம், மீ எனக்கு, அஸ் எங்களுக்கு, ஹிம் அவனுக்கு, ஹர் அவளுக்கு, தெம் அவர்களுக்கு, இது எல்லாமே வந்தால் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் சி பேட்டர்ன், எஸ்விசி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, மை ஃபாதர் இஸ் அ டீச்சர். இங்கே மை ஃபாதர் சப்ஜெக்ட், சப்ஜெக்டுக்கு அடுத்து வர்ற இஸ் வேர்பு, அதுக்கு அடுத்து வர்றது டீச்சர். அந்த அந்த காம்ப்ளிமெண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ டீச்சருங்கிற வேர்டை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் நிறைவு பெறாமலே நிற்கும். மை ஃபாதர் இஸ் வாட். அப்போ அந்த ஒரு வேர்டு போட்டால் தான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாக ஆகுது அப்படின்னா அதுதான் காம்ப்ளிமெண்ட். அப்போ ஹியர் மை ஃபாதர் இஸ் அ டீச்சர், மை ஃபாதர் சப்ஜெக்ட், வி இஸ் எஸ் இஸ் அ வேர்ப், அ டீச்சருங்கிறது காம்ப்ளிமெண்ட். அப்போ ஒரு வாக்கியத்தை ஒரு பொருளை நிறைவு செய்யணும்னா ஒரு வேர்டு வரும் இல்லையா, அந்த வார்த்தைகள் தான் காம்ப்ளிமெண்ட். அடுத்தது எஸ்விஏ பேட்டர்ன். ஏன்னா என்ன, அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட்னா என்ன, எப்பொழுது, எங்கு, எப்படி, எவ்வளவு, ஏன், இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் ஒரு வேர்டு பதிலாக வரும் ஒரு சென்டென்ஸில், அதுதான் ஏ. இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் நவ். த ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் நமக்கு தெரியும்,
சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வர ஆர் பிளேயிங் வேர்பு நமக்கு தெரியும். அடுத்து நவ். இதை எப்படி நம்ம கொஸ்டின் பண்ணணும்? த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் நவ் அப்படிங்கிறத எப்பொழுது விளையாண்டுட்டு இருக்காங்க? இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ எப்பொழுதுங்கிறதுக்கு ஆன்சர் நவ். அதுதான் அட்ஜெக்ட். ஸோ எஸ்விஏ பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே இது த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் என்ன பிளே கிரவுண்ட் அப்படின்னா எங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க? பிளே கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிளே கிரவுண்டுங்கிற வேர்டு வந்து அட்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி எப்பொழுது, எங்கு, எப்படி, எவ்வளவு, ஏங்கிறதுக்கு ஆன்சராக ஒரு வேர்டு வந்தால் அதுதான் வந்து அட்ஜெக்ட் ஏ. ஸோ இது வந்து எஸ்விஏ பேட்டர்ன். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 7 கொடுத்துருக்கேன். இந்த 7ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஐ பாட் அ பென் எஸ்டர்டே. நமக்கு தெரியும் ஐ சப்ஜெக்ட், பாட்ங்கிறது வேர்பு. என்ன வாங்கினேன்? பேனா வாங்கினேன். அப்போ என்ன, எதை, யாரை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்தால் ஓ. எப்பொழுது வாங்கினேன்? எஸ்டர்டே, நேற்று வாங்கினேன். அப்போ இதோட ஆன்சர் என்ன? எஸ்விஓஏ. செகண்ட் சென்டென்ஸ் ஐ வில் மீட் யூ டுமாரோ. இதில் ஐங்கிறது சப்ஜெக்ட், தென் வில் மீட்டுங்கிறது வேர்பு. யாரை மீட் பண்ணு? உன்னை மீட் பண்ணு. அப்போ என்ன, எதை, யாரை அப்படின்னு வந்தாலே நமக்கு ஆன்சர் வந்து ஓ வந்துடணும். தென் எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் ஏ. எப்பொழுதுங்கிறதுக்கு ஆன்சர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டுமாரோ. அப்போ அதுதான் அர்ஜென்ட். ஸோ இதோட பேட்டர்ன் என்ன? எஸ்விஓஏ பேட்டர்ன். தென் தேர்ட் சென்டென்ஸ் பேர்ட்ஸ் ஃப்ளை. பேர்ட்ஸுங்கிறது சப்ஜெக்ட், ஃப்ளைங்கிறது வேர்பு. ஸோ எஸ்வி பேட்டர்ன். தென் ஃபோர்த் சென்டென்ஸ் மை ஃபாதர் கேவ் மீ அ பேக். மை ஃபாதர் சப்ஜெக்ட், கேவ் வேர்பு, மீ. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம மீ, ஆஸ், ஹிம், ஹர், தெம் அதெல்லாம் வந்தால் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கு அடுத்து வர்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போது இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னது? எஸ்விஐஓடிஓ. தென் ஃபிஃப்த் ஒன் ஷீ கம்ப்ளீட்டட் த ஒர்க் ஆன் டைம். அவளோட வேலையை கரெக்டான டைமுக்கு செஞ்சு முடிச்சிட்டா. அப்போ அவள்ங்கிறது ஷீங்கிறது சப்ஜெக்ட், கம்ப்ளீட்டட் வேர்பு, த ஒர்க்கு என்ன செஞ்சா? அவளுடைய வேலையை. அப்போ என்னங்கிறதுக்கு என்ன ஆன்சராக வந்திருக்கு? த ஒர்க்குங்கிறது ஆன்சராக வந்திருக்கு. எப்பொழுது முடித்தால்? ஆன் டைம், கரெக்டான டைமில் முடிச்சிட்டா. அப்போது இந்த சென்டென்ஸ்க்குரிய பேட்டர்ன் என்ன? எஸ்விஓஏ. தென் சிக்ஸ்த் ஒன் ஹீ sang me a song melodiously. ஹீ சப்ஜெக்ட், சப்ஜெக்டுக்கு அடுத்து வர்ற sang வேர்பு, யாருக்கு? எனக்காக பாடின பாடல். அப்போ எனக்கு அப்படிங்கிறது மீங்கிறது ஐஓ. என்ன பாடுனா? ஒரு சாங் பாடுனா. என்னங்கிறதுக்கு இங்கே ஆன்சர் என்ன? சாங். அப்போ அது வந்து டிஓ. எப்படி பாடினா? அது ரொம்ப மெலோடியஸாக பாடினா, மெலோடியஸ்லி. அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன? எஸ்விஐஓடிஓஏ. ஏங்கிறது மெலோடியஸ்லி அப்படிங்கிற ஒரு வேர்டு. அடுத்து செவன்த் ஒன் ராஜ் இஸ் அ குட் பிளேயர். ராஜுங்கிறது சப்ஜெக்ட், இஸ் வேர்பு. குட் பிளேயருங்கிற வேர்டை போட்டால் தான் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும், நிறைவு பெறும். அப்படி இல்லாட்டி நிறைவு பெறாது. அப்போ இது என்னது? காம்ப்ளிமெண்ட். குட் பிளேயருங்கிறது காம்ப்ளிமெண்ட். இந்த சென்டென்ஸோட பேட்டர்ன் என்ன? எஸ்விசி. கீழே இதுக்குரிய ஆன்சரும் கொடுத்துருக்கேன், நீங்கள் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.